சும்மா எதுவுமே இல்லாத மரத்துக்கு கல்லடி படாது. இதனை ஏன் சொல்கிறேன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு அளவுக்கு மீறின ப்ரெஷர், அளவுக்கு மீறின டென்ஷன், அளவுக்கு மீறி வயசுக்கு மீறி குழப்பம். இதனால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்துக்கும் இந்த தை மாதம் சூப்பராக இருக்க போகுதுன்றதில் மாற்றம் இல்லை. தன்னம்பிக்கையே போராடுங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா 100% எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கலஸ்திர குருவாக உட்காந்துருக்கிறாருன்னா திருமண வாய்ப்பு இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த டைம் உங்களுக்கு திருமண வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டுங்க, இன்னாருன்றதை முடிவு பண்ணட்டும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நின்று போச்சுன்றீங்களா, மீண்டும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஒருதலைபட்சமாக நான் லவ் பண்ணுறேன், விரும்பிகிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைப்பாங்களா? அந்த உங்கள் ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருந்தால் உங்களுக்கு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த தை மாதம் காலச்சக்கரத்தின் 9வது ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தனுசு ராசி குருவுடைய ராசி. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. எல்லாமே குரு தான். குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சா, அவங்க ஆண்டி கூட அரசன் ஆகலாம். குரு கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அரசன் கூட ஆண்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது. பொது பலன் யூடியூப்பில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான பேர் 1000 விதமான பலன்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விதின்றது ஒன்று இருக்கணுமில்ல. ஏன்னா நாம் போடக்கூடிய விதை நல்லா போட்டு அது பக்குவமாக வளர்த்தனா தான் அந்த விதை நமக்கு பலன்களை கொடுக்கும். நாம் ஏதோ போட்டுட்டோம், அதுக்கு தண்ணி காட்டுறதில்ல, பராமரிப்பு இல்லை, கவனம் இல்லை, அது எப்படியோ போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி பலன் கொடுக்கும்? அந்த மாதிரி ஜாதகம்ன்றது இண்டிவிஜுவலாக 100% பேசும். ஆனால் பொது பலன் அப்படின்றது 60% பேசும். சரி, அந்த பொது பலன் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் 86 டிகிரியில் மிதுன ராசியில், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தன்னோட சொந்த சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறார். அவர் உட்காந்துருக்கக்கூடிய வீடு தன்னுடைய மகன் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார், தன்னுடைய வாரிசு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார். ஆமாங்க, குருவுடைய மகன் தான் இந்த புதன், குருவுடைய மனைவி தான் சந்திரன். சரிங்களா? அப்போ குருவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் புதன். அப்போ தன்னுடைய மகன் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறார் மிதுன ராசியில். அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னோட சொந்த சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறார். என் பையன் வீட்டில் உட்காந்தாலும் என் நட்சத்திரத்திலேயே நான் தனித்து உட்காந்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தன்னுடைய பிள்ளைங்களை நம்பி உட்காந்துருக்குறோம். எனக்கு தெரிஞ்சு 30% பேர். என் பிள்ளைங்க எனக்கு பார்க்க வேண்டியதில்லை சாமி, ஏன் எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, இந்த வயசுலேயே நான் சம்பாதிப்பேன், என்னை நான் பார்த்துக்குவேன், அதாவது நான் என் பிள்ளைங்களுக்கு நான் பாரமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதில்ல எனக்கு தெரிஞ்சு 70% பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கிறாரு, பயப்படவே வேண்டாம். அப்போ உங்களுடைய ராசியாதிபதி உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் பாவகம் அப்படின்னா, அதாவது சொல்லும் அப்படின்னா, கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்காந்துருக்கிறார். தன்னுடைய வீட்டிலிருந்து 7வது வீட்டு பார்க்குறாரு புதன். புதன் தன்னுடைய வீட்டு 7ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ புதன் வீட்டில் குரு, குரு வீட்டில் புதன் உட்காந்துருக்குறாங்க. அற்புதமான காலம். இந்த தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு செடியில், ஒரு மரத்தில் 4 பூ 4 பழங்கள் இருக்குது அப்படின்னா 4 பேர் பார்த்தா கல்லடி எடுத்துக்கிறோம்னா அந்த காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். சும்மா எதுவுமே இல்லாத மரத்துக்கு கல்லடி படாது. இதனை ஏன் சொல்கிறேன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு
அளவுக்கு மீறின ப்ரெஷர், அளவுக்கு மீறின டென்ஷன், அளவுக்கு மீறி வயசுக்கு மீறி குழப்பம். இதனால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்துக்கும் இந்த தை மாதம் சூப்பராக இருக்க போகுதுன்றதுல மாற்றம் இல்லை. தன்னம்பிக்கையே போராடுங்க, நல்லது நடக்கும். ஏன்னா 100% எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கலஸ்திர குருவாக உட்காந்துருக்கிறாருன்னா திருமண வாய்ப்பு இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த டைம் உங்களுக்கு திருமண வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டுங்க, இன்னாருக்கு இன்னாருன்றது முடிவு பண்ணட்டும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நின்று போச்சுன்றீங்களா, மீண்டும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஒருதலைபட்சமாக நான் லவ் பண்ணுறேன், விரும்பிகிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைப்பாங்களா? அந்த உங்கள் ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ முழுக்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எதுக்கு நல்லா இருக்குதுன்னா திருமணத்துக்கு நல்லா இருக்குது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் முதல் கல்யாணம் பண்ணணுங்க, இறந்துட்டாங்க, டைவர்ஸ் ஆகிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க, இல்லை ரெண்டாவதாக விரும்பிகிட்டு இருக்கிறேன், வரன் பார்த்துட்ருக்குறேன், கிடைக்குமா? ஒன்றும் இல்லை. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ திருமணத்துக்கு இந்த மாதம் நல்லா இருக்குதுங்க, சரிங்களா? ஏன்னா கலஸ்திர குருவாக இருக்கிறார். அது போக குரு மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசி பார்க்குறாரு. குருவுடைய பார்வை 5, 7, 9. எப்பயுமே குரு பார்வைன்னா 5, 7, 9. அப்போ குரு மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ குரு பகவான் முழுக்க பார்த்தா திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறார். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இருந்ததை கல்யாணம் பண்ண முடியும். குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அந்த குரு பார்வை பார்த்தா 2, 5, 7, 9, 11. அப்போ உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கிறாருங்களா? அப்போ உங்களுக்கு குரு பார்வை உண்டு. உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கிறதுனால குரு பார்வை உண்டு. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாக பார்க்கறதுனால அதாவது குருவுடைய யோகம் உண்டு. இந்த அற்புதமான ஒரு தருணம். அதனால் எனக்கு தெரிஞ்சு திருமண வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் சரியாகும். கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் தான் வாழ்கிறாங்க, போராட்டமாக இருக்குதுங்க, நிம்மதின்றதே இல்லை. இதுக்கு மேலே உங்கள் நேரம் நல்லா இருக்குது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உங்கள் ராசியை குரு மட்டும் 7ஆம் இடமாக பார்க்கல, சனியும் 10ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. அது போக ராகு உங்கள் ராசி 3ஆம் இடமாக பார்க்குறாரு. ராகு கேதுனுடைய பார்வை சொல்கிறோம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. 3, 7, 11. அப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு உங்கள் ராசி 3ஆம் இடமாக பார்க்குறாரு. சனி 7ஆம் இடமாக பார்க்குறாரு. சனி 10ஆம் இடமாக பார்க்குறாரு. குரு 7ஆம் இடமாக பார்க்குறாரு. ராகு 3ஆம் இடமாக பார்க்குறாரு. நவகிரகத்திலேயே 12 கட்டத்தில் 3 கிரகங்கள் ஒரே ராசி பார்க்குது அப்படின்னா உங்கள் ராசி மட்டும்தான். வேறு எந்த ராசிக்குமே 3 பார்வை கிடையாது. அப்போ இந்த 3 பார்வை பார்க்குற தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், 25ல் கஷ்டம் இருந்தது, அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 26ல் அந்த கஷ்டம் இருக்காது. ஏன்னா 26ல் இருந்து உங்களுடைய நேர காலம் சூப்பராக வேலை செய்ய போகுது. எனக்கு தெரிஞ்சது முதல்ல திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக இருக்கிற தடைகள் விலகும், புத்திர பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் முன்னே சொன்ன மாதிரி தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துவார் சனி பகவான். அதே மாதிரி ராகு பார்க்குறதுனால இடம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீரும். கிட்டத்தட்ட இடம் பிரச்சனை, நான் வாங்கிட்டேன் கிரையம் பண்ண முடியல, பூர்வ சொத்து இருக்குது பிரிக்க முடியல, சொந்த பந்தத்துக்குள்ளார பிரச்சனை, எல்லாம் இருந்தும் கண் இருந்தும் குருடன் போல், காது இருந்தும் செவடன் போல், வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை வாழ்கிறேங்க. நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கலைங்க, கொடுத்துருந்தா 950 வருஷம் போட்டுங்க, எனக்கு வேண்டாம். நான் அதாவதுன்றது 50 வருஷம் வாழ்ந்தால் கூட எனக்கு போதும்னு நினைக்கலாம். இந்த காலம் அப்படி இல்லை, 4 நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும். கையில் காசு இல்லைன்னா கட்ட பொண்டாட்டி மதிக்காது. அரகரான்றவ அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்குறோம் தாலி இருக்க போகிறதில்ல, சொல்கிறவங்க நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு குரு பார்வை 7, சனி பார்வை 10, ராகு பார்வை 3, இந்த 3 பார்வை வருட கிரகங்கள் 3 பேரும் உங்கள் ராசி பார்த்தாலும் மாத கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் புதன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். அப்போ உங்கள் ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய புதன் செவ்வாய் 2 பேருமே அற்புதமான கிரகம். ஆனால் 2ஆம் தேதி அன்னைக்கே செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார். 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் அடுத்தது மகர ராசிக்கு போகிறார். அப்போ உங்கள் இடத்துல 2 கிரகங்கள் இருக்குது. 2ஆம் தேதி செவ்வாய் மாறுறாரு, 3ஆம் தேதி புதன் மாறுறாரு. அப்போ உங்கள் 2வது கட்டத்தில் உங்களுக்கு 2ஆம் கட்டம்ன்றது எது? மகர ராசி. மகர ராசியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூரியன் சுக்கிரன் 2ஆம் தேதி செவ்வாய் போகிறார், 3ஆம் தேதி புதன் போகிறார்.
இந்த 4 கிரகங்கள் இணையும் போது உங்கள் ராசிக்கு எத்தனை இடம்? 2ஆம் இடம் இல்லையா? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் உட்காரக்கூடிய தருணம். நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. முதல்ல இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு கட்ட முடியாத இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு லட்சத்துக்கு 2 லட்சம் வாங்கியிருப்பீங்க, 2 லட்சத்துக்கு 3 லட்சம் வாங்கியிருப்பீங்க, 3 லட்சத்துக்கு 5 லட்சம் வாங்கியிருப்பீங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வந்திருக்கும். இந்த நிலைமையெல்லாம் மாறும். அப்போ நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. ஒரு வேலையை எடுத்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது ஃபினிஷிங் பண்ணுறதுக்குள்ளார சங்கடத்தோட தான் வெளியில் வரக்கூடிய நிலைமை. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களே கூட பார்த்துட்டிங்கன்னா அவங்க முதலாளி போல் நீங்கள் லேபர் மாதிரி தான் இருந்தாகணும். அப்போ என்ன தான் நீங்கள் பார்த்து செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் இல்லை. இந்த தருணம் மாறும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். இது எல்லாமே உங்களுக்கு மாறும். நான் சொல்கிற மாதிரி ஒரு 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்போடு நீங்கள் வளரலாம். தைரியமாக இருங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா, கல்வியில் தடைகள் இருந்தாலும் அந்த கல்வியில் இருக்கிற தடைகள் விலகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல் இருக்கிறேங்க, எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படி பார்த்தா, சூரியன் கூட இந்த 3 கிரகங்கள் உட்காந்து 3 யோகத்தை பார்க்குறதுனால அரசியல் உங்களுக்கு பெரும் மாற்றம் கிடைக்கும். அரசியல் உங்களுக்கு கண்டிப்பாக பல ஏன்னா சூரியன் நல்லா இருந்தால் தான் அரசியல் சாதிக்க முடியும். அப்போ சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3 கிரகங்கள் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு அந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது புதன் ஆதித்ய யோகம், சுக்கிரன் ஆதித்ய யோகம், சுக்கிரமங்கல யோகம், இந்த 3 பார்வை அந்த இடத்துல வாங்கி உக்காடுறதுனால அரசியல் நல்லாயிருக்கும். விளையாட்டுத்துறையில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, கற்றுக் கொடுக்குறீங்க, குருவாக இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஓரளவுக்கு கைத்தட்டல், பாராட்டுகள் ஓரளவுக்கு நல்லபடியாக வந்து சேரும். அப்போ டாக்குமெண்ட் பிரச்சனை, பேங்க் பிரச்சனை, அலுவலக பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதாவது நம்ம வந்து என்ன இலக்கு வைக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த இலக்கு நமக்கு நல்லா இருந்துருச்சு, நம்ம ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா அந்த இலக்கு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் பூர்த்தி ஆகும். சரிங்களா? இப்போ கார் எடுக்கணும், வண்டி எடுக்கணும், புதுப்பிக்கணும், மாறணும், நமக்குன்ற ஒரு சொந்த வீடு கட்டி உக்காரணும். ஏதோ 25லாவது எல்லாம் இழந்துட்டோம், 26லையாவது நல்லா இருப்போமா? அதுவும் குறிப்பாக தை பிறந்தா வழி பிறக்குன்றாங்க. நமக்கு நல்லது கிடைக்குமா? நம்புகிற உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், நல்லதே நடக்கும். அப்போ தை மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தை பொங்கல் வருது. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் தானம் கொடுங்க. உங்களுடைய தரித்திரம் குறையும், நல்லது நடக்கும். 2வது 4ஆம் தேதி பார்த்துட்டிங்க அப்படின்னா அமாவாசை. அமாவாசையிலேயே 3 அமாவாசை முக்கியமான அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 அமாவாசை இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான அமாவாசை. இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. ஃபோட்டோ வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிங்க. நிச்சயமாக இறந்தவங்களே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதை பிள்ளைகளாக பிறப்பாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. அவங்களால ஏற்பட்ட சங்கடம், சலிப்புகள், பாவம், சாபம், தீட்டு எல்லாமே சுத்தமாகும். நம்பிக்கையை கண்டிப்பாக அதாவதுன்றது இந்த தை அமாவாசை வழிபடுங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா 12ஆம் தேதி வாஸ்து நாள். ஏதாவது சொந்த வீடு கட்டணும், சொந்த வீட்டுக்கு உண்டான வேலைகள் செய்யணும், நிலவுகால் வைக்கணும், அதாவது ஒரு புண்ணியஸ்தனம் பண்ணணும், ஒரு நல்ல விசேஷம் பண்ணணும்னா 12ஆம் தேதி வாஸ்து நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது 18ஆம் தேதி தைப்பூசம். அதாவது தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்கிறதுக்கு தைப்பூசம் தான் முன் உதாரணமே. அப்போ தை மாதத்துக்கு தைப்பூசத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் முருகனுடைய கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், பொன்னும் பொருளும் பேரும் புகழும் உங்களை தேடி வரும். சரிங்களா? இந்த காலம் வரைக்கும் இன்னாருடைய பசங்க நீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே இந்த 2026 அது குறிப்பாக இந்த தை மாதத்துக்கு மேலே இன்னாருடைய அப்பா அம்மா இவங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஒரு பேரும் புகழும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க. அதுக்கு உண்டான பிரார்த்தம் இருக்குது. அதனால் நான் சொல்கிறது 2 விஷயம். ஒன்று குலதெய்வத்தினுடைய வழிபாடு, 2வது நான் சொல்கிற மாதிரி பார்த்தா இந்த இறந்தவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. இதை 2ம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது, புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இதை பயன்படுத்துங்க. அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்க நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது நம்ம சேனலை, நம்மளுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.